வணக்கம். இங்கே பாருங்கள், நான் முடக்கத்தான் கீரை கொடியாக படரக்கூடியது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் உள்ள காயை பறித்து இது போல் விளையாண்டுக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் இதை கொடுத்தா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வேலியில் படர விட்டுருந்தோம். அதை தான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இலையை கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, இடுப்பு வலி, ஜாயின்ட் பெயின், முடக்குவாதத்துக்கெலாம் இது மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. சித்தால இதை வச்சு நிறைய மெடிசன் தயாரிக்கிறாங்க. இந்த இலையை பறித்து அதை அரைச்சிட்டு அரிசி மாவோட கலந்து இதை தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த இலையை எண்ணெயில் கொதிக்க வச்சு கை கால் வலிக்கு தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தால் கை கால் வலி குறையும். நிறைய பேருக்கு இந்த முடக்கத்தான் கீரையை பற்றியே தெரியல. உங்கள் சைடில் முடக்கத்தான் கீரை கிடச்சிச்சின்னா அதை அரைச்சி தோசையை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி உங்கள் சைடில் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் முடக்கத்தான் அடை மிக்ஸாக ரெடி பண்ணுறோம். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு வந்தோம். வீட்டில் கொஞ்சம் தான் பறிக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் உங்களுக்காக நிறைய இடம் போய் தான் இதை பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குச்சியெல்லாம் இல்லாமல் ஆஞ்ச பிறகு இவ்வளோ கிடச்சிருக்கு. முடக்கத்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களே வீடியோவில் பாருங்கள். இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கோம். இதை நிழலில் காய வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நல்லா காய வச்சது. நல்லா உடையிற பதத்துக்கு காய வைக்கணும். இதை பேஸாக வச்சு தான் ஹோம்மேடாக முடக்கத்தான் அடை மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.